காலிஃப்ளவர் கிரேவியை ரொம்ப திக்காக நல்ல கிரேவி வர மாதிரி தோசை, இட்லி, ரைஸ் கூட நல்ல சைடிஷாக தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான காலிஃப்ளவர் கிரேவி தான். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் அதிகமாக கிரேவி கிடைக்கிற மாதிரி இந்த வீடியோவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அன்றைக்கி இந்த மீடியம் சைஸ் அளவு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சைட் பை சைடாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நார்மலாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். அரைச்சி சேர்க்கறதுனால நம்மளுக்கு கிரேவி நல்லாவே கிடைக்கும், நல்லா திக்காகவே இருக்கும். ஸோ வெங்காயம் ரொம்ப நல்லா ப்ரௌன் கலர் வறுக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன போதும். இப்போ இது கூடவே கட் பண்ண தக்காளியும் ஒரு 2 குட்டி சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கிடலாம். நல்லா மசனும் தேவையில்லை, இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் அளவு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவலை சேர்க்காட்டியும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா ரிச்சாக திக்காக கிடைக்கும். இப்போது இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுக்கிட்டு கடாய் ஹீட் ஆனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி விழுது இருக்கு இல்லையா, ஸோ அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போத வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா நல்லா லைட்டாக கொதி வந்துடும், பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போது இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள், உங்கள் காரம் ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. நான் வீடியோ கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் போய் நல்லா வாசனையாக கிடைக்கும். ஸோ நல்லா பச்சை ஸ்மெல் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி ஊற போட்டு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை உப்பும் மஞ்சள் தூள் வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லாவே விட்டு எடுத்திங்கன்னா அதில் புழு எல்லாமே சேர்த்து நமக்கு க்ளீனாக கிடைக்கும். ஸோ நான் அந்த மாதிரிலாம் பண்ணி எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சு குக் பண்ணால் நம்மளுக்கு காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வெந்து கிரேவி நல்லா திக்னஸாக கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. காலிஃப்ளவரும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷ்காக மல்லியில தூவி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ எப்போது செய்கிற மாதிரி காலிஃப்ளவர் இல்லாமல் இந்த மாதிரி வதக்கி அரைச்சி ஒரு வாட்டி கிரேவி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.